உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்குமே கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிட தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த நிகழ்ச்சி மூலம் எல்லாவித ஐஸ்வர்யங்களும் எல்லாவித யோகங்களும் சகல செல்வங்களும் பெற்று சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டும். நிச்சயமாக அதற்கான ஒரு நல்ல யோகங்கள் இந்த நிகழ்ச்சியும் உறுதியாக கிடைக்கும். இன்றைய தினம் ஆகஸ்ட் மாத பலன்கள் பார்க்க போறோம். இன்றைய தினம் ஆகஸ்ட் மாத பலன்கள், சரிங்களா? ஆக இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல தெரிவிங்க. உங்களுடைய சந்தேகங்கள், உங்களுடைய ஜாதக பற்றிய உங்களுடைய ஜாதக சம்பந்தப்பட்ட கேள்விகளையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நிகழ்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நிகழ்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க, சரிங்களா? கண்டிப்பாக உங்கள் சந்தேகங்கள் நிவர்த்தியாக தெளிவாக சொல்லப்படும். அதே நேரம் இப்போ ஆகஸ்ட் மாத பலன்களை பார்ப்பதற்கு முன்னால், அதாவது 1/8/2025 முதல் 31/8/2025 வரை இருக்கக்கூடிய ஆகஸ்ட் மாத பலன்கள் நல்ல கவனிங்க. இந்த பலன்களை தொடர்வதற்கு முன்னால், இது ஒரு பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம். அதாவது சித்தர்கள், அதாவது இறைவனுக்கு ஒப்பானவர்கள் சித்தர்கள். இறைவனுடைய அத்தனை சக்திகளும் அஷ்டமகா சித்துக்களும் பெற்றவர்கள், சாகா வரம் பெற்றவர்கள் சித்தர்கள். ஆக இறைவனால் படைக்கப்பட்ட மனித படைப்பின் அத்தனை யோகங்களையும் யோக ரகசியங்களையும் பாதகங்களையும் ராஜயோக அமைப்புகளையும் ஜோதிட ஞானத்தால், அந்த ஞான ஒளியால் அறிந்தவர்கள், ஜோதிடத்தை ஞானத்தால் அறிந்து அருள்பாலிக்கக்கூடியவர்கள் இந்த சித்தர்கள். ஆக சித்தர்களுடைய வாக்கால் மனித வாழ்க்கை வளம் பெறும். ஆக உங்களுடைய எதிர்காலங்கள் சித்தர்கள் வாக்கு முறைப்படி, பிரம்ம சித்தர்கள் வாக்கு முறைப்படி, பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி உங்கள் எதிர்கால பலன்கள் தெளிவாக இங்கே வழங்கப்படும். ஆக இறைவனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதில் தானே தவறு ஏற்படுகின்றது என்பதை பலமுறை விளக்கியுள்ளேன். இதை திரும்ப சொல்வதில் எந்தவித தவறும் இல்லை. சரியானதை உறக்க சொல்லலாம், சரியாக நடக்க வேண்டும். உங்களுக்கு உங்களுடைய எதிர்கால பலனை தெளிவாக தெரிந்து கொள்ள கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம், சரிங்களா? ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். இப்போ ஆகஸ்ட் மாத பலன்களை மேசம் முதல் மீனம் வரை மிகவும் அற்புதமாக தெளிவாக பார்க்கலாம். ஆகஸ்ட் மாத பலன்கள் கடகராசிக்கு. ஆக கடகராசியில முதல்ல இந்த கடகராசி தொடங்கும் போது, கடகராசியில் இந்த ஆகஸ்ட் மாதம் தொடங்கும் போது சூரியன் அங்க முதல்ல தனித்து இருப்பார். முதல்ல தனித்து இருக்கிறார். அதற்கப்புறம் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதனாகப்பட்ட 12ஆம் இடத்துல என்னென்ன கிரகம் இருக்குன்னா, குரு, புதன், சுக்கிரன், இந்த 3 கிரகங்கள் இருக்கு 12ஆம் இடத்துல. இந்த 12ஆம் இடம் கனவுகள் நனவாகக்கூடிய இடம். ஆக கடகராசிக்கு பாக்கியாதிபதி. அடுத்து கடகராசிக்கு 3/12க்குரியவர். 3/12 முயற்சிகள், கனவுகள், முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறுமா? சகோதரரால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீருமா? செல்வங்கள் சேருமா என்ற இடத்தில் 4/11க்குரிய சுக்கிரனோடும் மேலும் 6/9க்குரிய குருவும் புதனுடன் சேர்ந்து, குரு, புதன், சுக்கிரன், ஆக இந்த 3 பேரும் சேர்ந்து ஒரு ஆச்சரியமான யோகத்தை, ஒரு கனவு நனவாகக்கூடிய யோகம், நல்ல உயர் பதவி யோகம், சிறந்த செல்வங்களை தரக்கூடிய யோகம், சொத்துக்களை தரக்கூடிய யோகத்தில் 3 பேரும் இருக்கக்கூடிய யோகம். ஆக இந்த யோகத்தில் இருந்தாலும் ஆரம்பத்திலே இந்த 3/8/2025 அன்று புதன் அந்த மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வந்துறார். மிதுனத்தில் ஒரு பிள்ளையார் சோழியை போட்டுட்டு கடகத்துக்கு வந்துடுறார் புதன். டாக்குமெண்ட், வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் தீர்த்து வைக்கிறதுக்கு சூரியனோட சேர்றார். சூரியனோட சேர்ந்த வம்பு வழக்குகள், குடும்ப பிரச்சனைகள், டாக்குமெண்ட், சொத்து பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய சூரியனோட சேர்ந்து ஒரு பிரகாசமான வாழ்க்கை. சூரியன் 3ஆம் அதிபதி.
ஒரு தைரியமானவர், ஒரு பிரகாசமான வாழ்க்கைக்கு வழிவகுக்கக்கூடியவர், நல்ல தெளிவான ஒரு வாழ்க்கையை உருவாக்கக்கூடியவர் சூரியன். நல்ல சிந்தனையை கொடுக்கக்கூடியவர், நல்ல சிந்தனை, தெளிவான ஒரு முடிவு, தெளிவான செயல்பாடுகளும் சிறந்த ஒரு வெற்றி வரக்கூடிய நிலையில் சூரியன் புதனும் சேர்கிறது. மேலும் அந்த இடத்துல 21/8/2025 அன்று சுக்கிரன் வேற சேர்ந்துறார். ஆக கடகத்துல சூரியன் புதன் சுக்கிரன் அங்க இருந்தவங்க திரும்ப இங்க வந்துட்டாங்க. 12ல் இருந்தவங்க உங்க கடகராசி ஜென்மத்துக்கு வந்துடுறாங்க. அப்ப ஜென்மத்துக்கே வரும் பொழுது யார் யார் இருக்கா? புதன் தைரியத்துக்குரியவனும், கனவுகள் நனவாகக்கூடியவனும், சொத்து பிரச்சனை தீர்த்து வைக்கக்கூடியவனும், மேலும் சூரியன் அரசு கிரகமும், வாக்குஸ்தான தனஸ்தானாதிபதி, அதாவது தனஸ்தானத்தின் அதிபதியான சூரியன், மேலும் 4-11 வாகனாதிபதி, சுகாதிபதி, பெண் சுகம், மண் சுகம் அத்தனை தரக்கூடிய ஸ்தானம். 4-11 பூமி, இடம், வாசல், பெண்ணோடு சுகம், பெண் சுகம், பொன் சுகம் அத்தனை தரக்கூடிய சுக்கிரன் 4-11 லாபாதிபதி, அதற்குரிய லாபஸ்தானத்தை, அதற்குரிய போகத்தை, சுகபோகத்தை அனுபவிக்கக்கூடிய சுக்கிரன் சூரியனோடு புதனோடு சேர்கிறார். ஆக சூரியன் புதன் சுக்கிரன் 3 பேர் கடகராசியில் சேரும்போது திடீர் அதிர்ஷ்டம், திடீர் செல்வம், திடீர் பதவி, திடீர் யோகம் என்று சிறப்பு பெறும் நிலையில் ஏற்படுகின்றது. அடுத்ததாக கடகராசிக்கு தனஸ்தானத்தில் கேது, அதாவது இதுவரைக்கும் செவ்வாயோட கேது சேர்ந்துருந்துச்சு. அந்த செவ்வாய் விலகி கன்னிக்கு போயிடுச்சு, அதாவது கடகராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போயிடுச்சு. அப்போ 2ஆம் இடத்தில் கேது இருக்கு. அப்போ இந்த 2ஆம் இடத்துல வாக்குஸ்தானத்தில் கேது இருக்கும்போது குடும்ப உறவினர்களால் ஏற்பட்ட சொத்து பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு அடுத்து புதன் அங்கே வந்துடுறார். குடும்ப பிரச்சனைகளோ இல்லை குடும்பத்தில் இருக்கிற கல்வி, உயர்கல்வி பெறுவதற்கோ, கல்வி ஞானத்தை பெறுவதற்கு, ஏன்னா ஞானகாரன் இவர், ஞானகாரகன். அப்போ வாக்குஸ்தானத்தில் உயர்கல்வி, ஒரு மருத்துவம் சார்ந்த கல்வி, ஏன்னா புதன் சேர்றார். முதல்ல சொத்து பிரச்சனைகளை தீர்த்து, டாக்குமெண்ட் சொத்து பிரச்சனை தீர்த்து வைப்பார் கேதுவோட சேரும்போது. அடுத்து உயர்கல்வி, மருத்துவம், இந்த மாதிரி ஒரு சிறந்த கல்வி கேட்கக்கூடிய நிலை புதன் கேதுவோடு சேரும்போது கடகராசி நிச்சயமாக ஏற்படும். சிறந்த கல்விக்குரிய ஞானத்தை கொடுப்பார். அடுத்து செவ்வாய் கேதுவுடன் விடுதலையாகி 3ஆம் இடத்துக்கு ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், முயற்சிகள், இடம், வீடு, வாசல் சம்பந்தப்பட்ட முயற்சிகள், பதவி முன்னேற்றங்கள் என 5-10 கடகராசிக்கு 5-10 ஒரு 3ஆம் இடத்துக்கு இடம் மாற்றத்தை கொடுப்பார், உத்தியோக உயர்வை கொடுப்பார், உத்தியோக இடம் மாற்றத்தை கொடுப்பார். அதே போல அதாவது வீடு வாசல் ஒரு மாறக்கூடிய நிலையை கொடுப்பார், நிச்சயமாக ஏற்படும். அடுத்ததாக 8ஆம் இடத்தில் சனி, ராகு, அஷ்டமத்து சனியால் எத்தனை துன்பங்கள் இருந்தாலும் அதிலிருந்து விடுபடக்கூடிய மற்ற கிரக அமைப்புகள் இருக்கிறது. சனி பகவான் மூல திரிகோணத்தில் ராகுவோடு சேரும் பொழுது கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம். சனி பகவான் தனித்து இருக்கும் பொழுது பல துன்பங்களை செய்திருப்பார். ராகுவோடு சேரும்போது கடகராசி நிச்சயமாக யோகம்தான். நிச்சயமாக பல யோகங்கள் ஏற்படும், நல்ல பதவி யோகங்கள் ஏற்படும், உயர்நிலையை அடையக்கூடிய செல்வங்கள் சேரும், மற்றவர்களால் ஏற்பட்ட துன்பங்கள் விலகும். கடகராசிக்கு ஆகஸ்ட் மாதம் அற்புதமான மாதங்களை தரப்போகின்றது. ஆக எல்லாம் அந்த ஆணைமுகனின் அருளாலும், அந்த ஆறுமுக பெருமானின் அருளாலும் நிச்சயமாக எல்லாம் சிறப்பு பெறும். வாழ்க வளமுடன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். கடகராசிக்கு ரொம்ப சூப்பர்.